செம்ம ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக வெயிட் லாஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, அதே வீட்டில் உள்ளவங்க வந்து இன்னும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாமா? இதுக்கு நான் நேற்று காலையில் பச்சை பயிறு ஊற வச்சேன்ல, அது சாயந்தரமே ஜஸ்ட்டு கவுத்துட்டேன். அது முளைக்கட்டிட்டு இருந்தது. காலைல நல்லாவே ஸ்ப்ரவுட் கிடச்சிது. அதை எடுத்துக்கிட்டேன். இது நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அகெயின் ஐ எம் ரிமைண்டிங் யூ. இது அவ்வளோ ஹெல்த் ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்குது. ஆக்சுவலி நம்ம இதை கிரைண்ட் பண்ணக்கூடாது தான். பட் பசங்களுக்கு இப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும்ல. ஸோ ஒரு மிக்சி ஜாரில் முளைக்கட்டின பச்சை பயிறு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாராளமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். இஞ்சி, பூண்டு, உப்பு, ஜீரகம் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு இது கூடவே நீங்கள் நம்ம வீட்டில் தோசை மாவுக்கு அரைச்சி வச்சுருப்போம்ல மாவு, அந்த மாவு ஒரு 2 கரண்டியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் வெங்காயம் வேணால் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம், கேரட் போட்டுக்கலாம். எனக்கு இது என்எஃப் இஸ் என்எஃப். ஃபைபருக்கு நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லா மொறுன்னு நெய் ஊற்றி மூடி போட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் வேக வச்சு கொடுத்தேன். இது மேலே நீங்கள் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம், இல்லைனா 3 எக் ஒயிட் உடச்சி ஊற்றி ஒரே ஒரு தோசை தாராளமாக வெயிட் லாஸுக்கு சப்போர்ட் பண்ணும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு இந்த மாதிரி மார்னிங் ஃபுட்டை ஹெல்த்தியாக கொடுங்க. தேங்க்யூ.